ஐந்தவித்தான் என்கின்ற ஒரு குறும்படம் இன்றைக்கு பெரிய சலசலப்பை பலருடைய மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஐந்தவித்தானில் இடம்பெறுகின்ற கருத்துக்களை விமர்சனம் செய்யலாமா? நிச்சயம் செய்யலாம். ஆனால் அந்த விமர்சனங்கள் ஏற்புடையதாக அமைய வேண்டும். ஏதோ ஒரு தனக்கு இதன் மூலமாக இப்படிப்பட்ட சில விமர்சனங்களை செய்வதன் மூலமாக தனக்கு ஏதோ ஒரு பெரிய புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்வது ஏற்புடையதாக இல்லை. நான் இன்றைக்கு அண்மையிலே ஒரு நண்பர் ஐந்தவித்தானிலே இந்த அவி என்கின்ற அந்த சொல்லை வைத்து கொண்டு அது இடம்பெறுகின்ற தேவார பாடலை அதை கூட அவருக்கு சரியாக உச்சரிக்க முடியாமல் திணறிக்கொண்டு அதை வெளியிட்டதை நான் பார்த்தேன். அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி காவியம் கண்ணலாகி கடல் வண்ணம் ஆகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்றூர் அரணாரே. இதுதான் அந்த பாடல். தேவார பாடல்ல 4வது திருமுறையில 320வது பாடலாக இது அமைந்திருக்கிறது. இந்த பாடல்ல அந்த திருப்பயற்றூர் அரணாரே என்பதை கூட அவரால் உச்சரிக்க முடியவில்லை. ஆகையினால அந்த நண்பர் எல்லாம் இவை எல்லாவற்றையுமே படித்து கரை கண்டது போல இதில் வருகின்ற இந்த தொடக்கம் ஆவியா என்பதாக வருகிறது. நீங்கள் அவியா என்பதாக சொல்லி அதை பொய்யாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதாக அதை சொல்லி அதுல ஒரு பெரிய சுவிசேஷகர், நற்செய்தியாளர், கடவுளுடைய மனிதர் சாது செல்லப்பா அவர்களையும் ஒரு பொய்யர் என்பதாக குறிப்பிட்டு அந்த பதிவிலே அவர் பதிவிட்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மன வருத்தத்தை தருகிறது. நீங்கள் வயதில் எவ்வளவு சிறியவர், அவருடைய வயதில் ஒரு கால்வாசி கூட உங்களுக்கு இருக்காது. அவர் போன்ற பணிகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்க முடியாது. நீங்கள் நின்று பேசுகின்ற இடத்திற்கு பின்னால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை நீங்கள் உங்களுடைய பலகைகளிலே எழுதி வைத்திருக்கிறீர்கள். சில திருவசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்டவருக்கு அழகானதாக இந்த பதில் அமையவில்லை. நீங்கள் விமர்சனம் செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதை முறையாக மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற போது அது அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில அந்த விமர்சனங்கள் அமைவது நல்லது. தவறுகள் யாரும் செய்யலாம், தவறுகளை திரித்து கொள்ளுகின்ற வகையிலே அது அமைய வேண்டும். சரி, இப்ப நீங்க சொல்லி இருக்கின்ற இந்த ஆவி ஆவியாய் அவியுமாகி அப்படின்னு தான் அந்த பாடல் வருகிறதே தவிர அவியாய் அவியுமாகி என்று அந்த பாடல் வரவில்லை என்பதாக சொல்லுகின்றார். இதுல ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் அடிகள் பல அறிஞர் பெருமக்களால் பயன்படுத்தப்பட்டு ஆய்வு ஏடுகளிலே அவையெல்லாம் பதிவாகி இருக்கின்றவற்றை பார்த்து செய்யப்பட்ட ஒரு பகுதி. இதில் ஆவியா என்பதை நான் கூட அதை எடுத்து பார்க்கின்ற போது நம்முடைய மடத்திலே உள்ளவர்கள், அது எந்த மடம் என்பதாக செய்யவில்லை, அவர்களுடைய அந்த மடத்திலே இருந்து வெளியிட்ட அந்த புத்தகத்தை நான் எடுத்து பார்க்கின்ற போது அது ஆவியா என்பதாக இருக்கிறது. இன்னொரு பகுதியில் பார்க்கின்ற போது அது அவியா என்பதாக இருக்கிறது. இதற்குத்தான் பாடம் என்று பெயர். பாடபேதம் எது உங்களுக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் தமிழ் கற்றவன், எனக்கு தெரியும். ஆக இந்த பாடபேதம் என்பது அவியா என்பதாக வருகிறது, ஆவியா என்பதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்க இந்த பாடல்ல உள்ள அவி என்பதற்கு என்ன பொருள் கொடுத்திருக்கிறீர்கள்? அதை விட்டுட்டீங்களே.
அவி என்பதற்கு என்ன பொருள்? இப்ப ஐந்து வித்தான்ல அடிப்படையாக உள்ள ஒரு கேள்வி அவர் எழுப்பி, இந்த அவி என்பதற்கு என்னென்ன பொருள் வருகிறது அப்படிங்கிறத பல்வேறு அறிஞர் பெருமக்கள் ஒரு குருவாக விளங்குகின்றவர் அவர்களிடத்துல போய் கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற பதிலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதை எழுதுகின்றார், அதற்கு பதில் கொடுக்கின்றார். அவி என்பதற்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்ப அவி அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் சொல்லுகின்ற அவி என்பதற்கு என்ன? அத திருக்குறள்ல சொல்லுகின்ற போது இந்த அவி அப்படிங்கிறது பலி என்கின்ற பொருள்ல தான் ஐந்து அவித்தான். இதான அடிப்படையானது. 2 இடங்கள்ல திருக்குறள்ல இடம் பெறுகின்றன. ஒன்று 6வது குறட்பா, அடுத்தது 25வது குறட்பா. ஒன்று கடவுள் வாழ்த்து, இன்னொன்னு நீத்தார் பெருமை. இந்த ரெண்டுலயும் வருகின்ற போது அந்த ரெண்டும் எது? இதை குறித்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஆய்வு செய்த திருமிகு தெய்வநாயகம் அவர்கள் இதை எழுதி ஏராளமான அறிஞர் பெருமக்களுக்கு முன்பாக நிலைநாட்டிய ஒரு பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1972 அந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அறிஞர் பெருமக்கள், கியாபி விஸ்வநாதம், அதுக்கப்புறம் தேவநேய பாவாணர் அவர்கள், பன்மொழி புலவர் அப்பாதுரையார், இப்படிப்பட்ட பெருமக்களினுடைய மத்தியிலே அது நிலைநாட்டப்பட்டு வந்த பகுதிகள். ஆகையினால இந்த அவி என்பது பலி என்பது இப்ப நீங்க சொல்லுகின்றபடியே ஆவியா என்பதாக அது தொடங்குகின்ற அந்த பாடலை பதிப்பித்திருக்கின்ற அந்த மடத்தினுடைய அந்த நூல்ல நான் அதனுடைய பொருளை கூட நான் பார்த்தேன். ஆவி என்பதற்கு அவங்க என்ன பொருள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பலி செலுத்துகின்ற போது அந்த நெருப்பிலே இருந்து வருகின்ற புகை என்பதாக சொல்லுகின்றார்கள். அதற்கு அடுத்து அவி என்பதற்கு அவர் என்ன எழுதுறாரு? பலி என்றே எழுதுகின்றார். இந்த பகுதியை நீங்க பாத்தீங்களா? இப்ப ஆவி என்பதற்கு புகை என்பது என்ன பொருள்? எப்படி பொருந்தும்? புகை வேறு, ஆவி வேறு. ஆனா அவர் எழுதுகின்ற போது அந்த பலியோடு தொடர்புடைய அதை எரிக்கின்ற போது எழும்புகின்ற அந்த புகையை அவர் அதில் எழுதி காட்டுறதுக்கு என்ன நோக்கம், என்ன காரணம் இருக்கிறது? இப்ப இந்த சிவபெருமானை பற்றி அந்த பின்னால உள்ள 2 பாடல் அடிகளை அவர் விட்டு விட்டார் என்பதாக சொல்லுகின்றீர்கள். அந்த 2 விட்டது காவியம் கண்ணலாகி கடல் வண்ணம் ஆகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்றூர் அரணாரே. அந்த அரண் என்பதை கூட நீங்கள் உச்சரிக்க முடியவில்லை உங்களால. இந்த 2 பின்னால உள்ள பகுதிகள் 2ம் அந்த சிவபெருமான் தன்னுடைய தேவியை ஒரு பக்கத்திலே வைத்துக் கொண்டு திருப்பயற்றூர் என்கின்ற ஊரிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குவதுதான் முதல் 2 அடிகளை தவிர பின்னால உள்ள 2 அடிகளுக்கு சிறப்பு இல்லை. அது தெய்வத்தை பற்றி, அந்த கடவுளை பற்றி சொல்லுகின்ற ஒரு பகுதிகள் தான். அப்போ இந்த பாடல்ல வருகின்ற முதல் 2 அடிகள் தான் முக்கியமான பகுதிகள். அப்போ நீங்க சொல்லுகின்ற மாதிரி ஆவியாகி என்றே வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு என்ன பொருள்? ஆவி என்பது உயிர். உயிராக இருக்கின்ற கடவுளார் தன்னுடைய உயிரை அவியாக்கினார், பலியாக்கினார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருளாக அமைந்திருக்க முடியும். அதை பற்றி நீங்க சொல்லல. அடுத்தது அருக்கமாய் பெருக்கமாகி, இதே நூல்ல அதுக்கு விளக்கம் எழுதுகின்ற போது அருக்கம் என்பது மிகவும் அருகி குறைந்து, பெருக்கமாகி மிகவும் பெருகி, ஒன்றிலிருந்து பன்மடங்காகுதல் என்பதாக அதை சொல்றாங்க. இதுக்கு என்ன சிவபெருமானோடு இணைத்து பார்க்கின்ற போது அருக்கம் பெருக்கம் என்பதாக சொல்லுகின்றீர்கள். ஏகன் அநேகன் அந்த அடியையும் மாணிக்க வாசக பெருமானினுடைய பாடலில் இருந்து எடுத்து காட்டி இருக்கின்றீர்கள். ஏகன்னா ஒருவன் அர்த்தம், அநேகன் அப்படின்னு சொன்னா ஒரே ஆளு அநேகர் ஆகிவிட்டார். பன்மையில் வருகிறது, ஒருமை பன்மை. அப்ப அதை மூவராகி இந்த இடத்துல பார்க்கின்ற போது இதை தவிர வேறு எங்கே இருக்கிறது? சைவ சித்தாந்தத்துல நீங்கள் சன்னிதானம் என்பதாக பெயர் வைத்திருக்கின்றீர்கள். ஆகையினால இந்த பர்சனல் அட்டாக் எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். இதுல பார்க்கின்ற போது இன்னும் நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன. யாரோ உங்களை பின்னாலே இருந்து இயக்குவதாக நான் கருதுகின்றேன். அதுக்கெல்லாம் நீங்க ஆளாகாமல், பலியாகாமல்,
உங்களுடைய பணியை, இறைவனுடைய பணியை நீங்கள் செய்து ஏராளமான ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆகையினால் அறுக்கம் பெருக்கமாகி அப்படிங்கிறதெல்லாம் இது வேற எந்த பகுதியில் நீங்க சைவ சித்தாந்தத்துல சொல்லுகின்ற போது அறுக்கம் பெருக்கம் என்று சொல்லுகின்ற போது ஏகனாகி நின்ற ஒரே கடவுள் மூவராக வெளிப்படுகின்றார். அருவம், உருவம், அருவுருவம், சகலம், நிஷ்களம், நிஷ்கள சகலம். இதானுங்க அதனுடைய அடிப்படை. மூவொருமை என்பது வேற என்ன இருக்கிறது? அந்த பகுதியை இங்க சொல்றாரு. ஆகையினால தேவாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை அப்படியே சொல்லுகிறது என்று சொல்லுவதற்கு வரவில்லை. அவர்கள் பயன்படுத்துகின்ற சொற்கள் கடவுளினுடைய பெருமையை விளக்குவதற்காக வேண்டி அவர் எப்படி ஆகிறாரு? அவியாகி வருகிறார். அவின்னா பலியானார். இந்த ஆவியை விட்டுருங்க, நீங்க அவியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அவி என்பதற்கு என்ன பொருள்? பலி என்ற ஒன்றை தவிர வேறு இல்லை. எங்கே சிவபெருமான் பலியானார்? இயேசு கிறிஸ்துவை தவிர பலியான ஒரு கடவுள் எங்குமே வரலாற்றில் இல்லை, குறிக்கப்படவில்லை. அதனால அவர் பொய் சொல்லிட்டாரு. நம்ம சாதி செல்லப்பா பொய் சொன்னதை இவர் காப்பி பேஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறார். இல்லை, அவர் எனக்கு நன்றாக தெரியும். இந்த படத்தை எடுத்த ரமேஷ் அவர்கள் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எழுதி இருக்கின்ற நூல்களை எல்லாம் அவர்கள் படித்து, என் போன்றவர்களிடத்தில் அவர்களுக்கு ஐயம் வருகின்ற போது என்னிடத்தில் கேட்டு, என்னை போன்ற பெரியவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கேட்டு, அதுக்கு அப்புறமாகத்தான் அந்த டயலாகவே அவங்க எழுதுறாங்க. அதனால இது என்ன நோக்கத்தோடு இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திராதவர் அல்லர். நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். ஆன்மாக்களை ஏராளமாக கொண்டு சேர்த்து இயேசு பெருமானினுடைய காலடியிலே கொண்டு சமர்ப்பிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு இது தேவதூஷணம் என்று கூட சொல்ல இல்லை, இது மனித தூஷணம். அது மற்றவர்களை மனித தூஷிப்பது என்பது நல்ல ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எவ்வளவு நீங்கள் கற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய பின்புலம் என்ன? ஆகினால ஐந்தவித்தான் என்கின்ற இந்த படத்திற்கு நீங்கள் கொடுத்த இந்த விளம்பரத்திற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விளம்பரம் செய்கின்றீர்களோ அத்தனை அது வளர்ச்சி அடையும். கிறிஸ்தவம் வளர்ந்ததற்கு முக்கியமான காரணம் பெர்சிக்யூஷன். அவர்களை தாக்கியதுதான் அவர்களை வளர செய்தது. ஆகினால நீங்கள் இன்னும் வளர செய்யுங்கள், ஆனால் உங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் அவர்கள் வருத்தப்பட வேண்டாம், எங்களை நீங்கள் வருத்தப்பட வைத்திருக்கின்றீர்கள். ஆகையினால உங்களுடைய மனத்தை, உங்களுடைய சொற்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.